கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் வந்திருக்க ஒவ்வொருவரையும் பெருசை கூட நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க, நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. கர்த்தனை வாழ்த்துகிறேன், ஆண்டுகள் தோறும் வாக்கு தத்தம் ஆண்டவர் அன்பாய் ஈந்திடுவார். ஆண்டுகள் தோறும் வாக்கு தத்தம் ஆண்டவர் அன்பாய் ஈந்திடுவார். கர்த்தரை நம்பிய திடமனதாய் கடந்திடுவேன் இவ்வாண்டினையும். கர்த்தரை நம்பிய திடமனதாய் கடந்திடுவேன் இவ்வாண்டினையும். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க, நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. கர்த்தனை வாழ்த்துகிறேன், யூபிலி ஆண்டு விடுதலையே, இயேசுவின் ஆவி வந்திறங்க. யூபிலி ஆண்டு விடுதலையே, இயேசுவின் ஆவி வந்திறங்க. கட்டுகள் யாவும் அகன்றனவே, கலப்பையின் மேல் கை சேவிக்குதே. கட்டுகள் யாவும் அகன்றனவே, கலப்பையின் மேல் கை சேவிக்குதே. கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க, நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. கர்த்தனை வாழ்த்துகிறேன், ஓர் புது பாதை தோன்றிடுதே, ஓங்கும் தன் கைகள் தாங்கிடுவே. ஓர் புது பாதை தோன்றிடுதே, ஓங்கும் தன் கைகள் தாங்கிடுமே. கர்த்தரிடம் என் உடன்படிக்கை காத்து கொள்வேன் அந்நாள் வரையும். கர்த்தரிடம் என் உடன்படிக்கை காத்து கொள்வேன் அந்நாள் வரையும். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க, நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. கர்த்தனை வாழ்த்துகிறேன், சீக்கிரம் இயேசு வந்திடுவார், சேர்ந்து
சீயோனிலே சீக்கிரம் இயேசு வந்திடுவார். சேர்ந்திடுவே நான் சீயோனிலே சீரழியும் இந்த மண்ணுலகம் சீர்புகழ் ஓங்கும் விண்ணுலகம் சீரழியும் இந்த மண்ணுலகம் சீர்புகழ் ஓங்கும் விண்ணுலகம். கர்த்தரை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. கர்த்தரை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாளிலும் கூட இந்த 2024 வருஷத்துடைய வாக்கு தத்தமாக நம்முடைய சபையாகிய நித்திய ராஜ்யத்துவ பூர்ண சுவிசேஷ சபைக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் எரேமியா 31 அதிகாரம். எரேமியா 31 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாதியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் இம்மட்டும் ஆண்டவர் இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவர். நீரே ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீங்கள் பெரிய காரியங்களை கத்த நீங்கள் செய்யும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீ கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே ஆண்டவர் அப்பா தேவரீர் ஆண்டவர். இந்த வாக்கு தத்தத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. இந்த நித்திய ராஜ பூர்ண சுவிசேஷ சபையாகி எங்களுக்கு 2024 வருஷத்துக்கு ஆண்டவரே கொடுத்த அந்த வாக்கு தத்தமாக எரேமியா 31 அதிகாரம் 4 வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீரே ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரோடு கருத்தை பேசுங்க. இதை பார்க்கிற கேட்கிற யாராக இருந்தாலும் தேவன் அவங்களோடு கூட நீங்கள் பேசும்படியா நாங்கள் செபிக்க இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீரே பெரிய காரியங்களை கத்த செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் சோதரம் மையம் உண்டாவதாக. மறுபடியுமாய் நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாதியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் முதல் பகுதியை தான் கர்த்தர் இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நாளிலும் ஆண்டவர் நம்மோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில்கள், உங்கள் படிப்பு, உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களினால் அது இடிஞ்சு இருக்கலாம், ஒரு சில காரியங்களால் அது ஒன்றும் அப்படியே இருக்கலாம். ஆனால் இந்த 2024 வருஷத்தில் கர்த்தர் அதெல்லாம் மறுபடியுமாய் கர்த்தர் கட்டி எழுப்பி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தினால சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். சொல்லுங்கள், பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அதில் ஒரு ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவர் உங்களை ஒருவரையும் ஆசிரிப்பார். நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தின்படியே உங்கள் வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்ப போகிறாரு. ஒருவேளை கடந்த வருஷங்களில் என்னால் இதெல்லாம் செய்ய முடியல, என் வாழ்க்கை இப்படி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலை என்று சொல்லி எதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, கத்த இந்த வருஷத்தில் அதெல்லாம் கட்டி எழுப்பி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப பண்ணுவார்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கும்போதெல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல சொல்ல நம்ம அறிக்கையிட கர்த்தர் அதை அப்படியே ஆண்டவர் வாய்க்க பண்ணி தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கட்டி எழுப்ப பண்ண போகிறவர். எப்படிலாம் அவர் அதை நம்ம கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் எப்படிலாம் இருக்க போகிறான்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவர் நம்மை கட்டி எழுப்புகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையை அவர் அப்படியே விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை கட்டி எழுப்பி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன் என்று சொல்லி இந்த அநேக வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது, அதை நான் நம்பும் போது நிச்சயமாக தேவன் அப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் அவர் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கடந்த வருஷங்களிலே சில சூழ்நிலைகளினாலே அல்லது சில சத்துருடைய கிரியைகளினாலே என் காரியங்கள் இடிந்து இருக்கலாம், என் காரியங்கள் நிர்மூலப்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் அதெல்லாம் கட்டி எழுப்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழான நகரங்களை கட்டி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் தேவன் கட்டி ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கட்டி எழுப்பி நம்மை அவர் ஆசீர்வாதம். ஒருவேளை பாழாய் கிடக்குது, ஆனாலும் தேவனை கட்டி எழுப்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்து பார்க்கும்போது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே நம்மால் வாசிக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரளிப்பானவைகள் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றோ வாடானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றோ அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா.
நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. உங்கள் தொழிலில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும், அதை நம்பும் போது, அதற்காக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி அதனால் வருகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஏசாயா 61:4 பார்க்கிறோம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தின் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அதனால் அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்முடைய ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது நிச்சயமாக நாம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் கட்டி எழுப்பப்படும் அல்லது என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், என் காரியங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை, எந்த வழிகளும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை, எந்த சூழ்நிலையும் இல்லை என்று ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். ஒருவேளை அது போலவே காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது அவர் நிறைவேற்ற அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். அதனால் அவர் சொல்லிட்டார்னா அது நிச்சயமாய் நடக்கும். அவர் சொல்லிட்டார் நடக்கும் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக சூழ்நிலைகள் மாற, எல்லா காரியங்களும் மாறி வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டு நாம் தேசத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் காணப்போகிற நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவ. ஆண்ட கட்டம் நமக்கு நிச்சயமாக கட்டப்பட்டு தான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கத்த இந்த நாளில் இந்த வருஷத்தில் வைத்திருக்கிறாரு. உன்னை கட்டி எழுப்புவேன் என்று சொன்னவர், அதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார், ஆண்டவர் எப்படிலாம் இருக்க போகிறார், எப்படிலாம் இருந்து என் வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்ப போகிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்று, நீங்கள் உங்களை கட்டி எழுப்ப பண்ணுவேன், நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்ன தேவன் அதற்கு ஆண்டவர் எப்படியா இருக்கிறாரு, எப்படி என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க போகிறோம். ஒன்று, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். 2, நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன். நான் உனக்கு ஆற்றலாய் இருப்பேன். 3, நான் உனக்கு ஆறுதலாய் இருப்பேன். நான் உனக்கு ஆறுதலாய் இருப்பேன். 4, நான் உனக்கு ஆதாரமாய் இருப்பேன். நான் உனக்கு ஆதாரமாய் இருப்பேன். 5, நான் உனக்கு ஆளுமையாய் இருப்பேன். நான் உனக்கு ஆளுமையாய் இருப்பேன். ஆண்டவர் இப்படியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். அவங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கட்டி எழுப்ப பண்ணுவேன்னு சொன்னவர் அவர், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உனக்கு ஆதாரமாக இருப்பேன், நான் உனக்கு ஆளுமையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அதனால் தேவன் வருஷத்தில் கர்த்தர் நம்ம வாழ ஆண்டவர் அப்படியா இருந்து ஆண்டவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எந்தெந்த காரியங்களாம் என் வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்கோ, தடைகள் இருக்கிறதோ, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அதுபோல் வேதனைப்படலாம். இந்த வருஷத்தில் தேவன் அதெல்லாம் மாற்று. ஆண்டவர் நம்மை கட்டுவிப்பேன் என்று சொன்னவர் அவர் கட்டும்போது நம்ம வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. அது மனிதரால் ஒன்றும் செய்ய, ஆண்டவர் கட்டும் போது மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது.
ஆண்டவர் கட்டும்போது மனுஷன் அதை தடை செய்ய முடியாது பாருங்க. அதனால் நீங்கள் விசுவாசம் நிச்சயமாக தேவன் அந்த காரியங்களை ஆண்டவர் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவது நான் உன்னை கட்டுவிப்பேன், நீங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்படுவேன் என்று சொன்னவர் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் கட்டி எழும்புவதற்கு, நீங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு அவர் ஆதரவாக இருக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அவர் ஆதரவாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம அந்த விசுவாசத்தோடு இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நம் காரியமெல்லாம் கட்டி எழுப்பப்பட்டு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க போகிறோம். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், அதான் வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனத்தில் அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்கிறோம். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தது. ஆபத்தை என்னை எதிரிட்டு வந்தாங்க, என்னை அழிக்கும்படியா, என்னை நிர்மூலமாக்கும்படியாக வந்தாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆதரவாக இருந்து அவர் என்னை கட்டி எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார். அவன் நம்மை எதற்கு? நாம் தள்ளாடாதபடிக்கு நம் வாழ்க்கையில் கட்டி எழும்பத்தக்கதாய். அல்லேலூயா. என் வாழ்க்கை கட்டி எழும்பும்படியாய் நமக்கு அவர் ஆதரவாக இருந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால என் தேவன் எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்தாலும் அவன் காரியங்கள் என் வாழ்க்கையில் வாய்க்காது. கர்த்தர் என் வாழ்க்கையில் கட்டி எழும்பணும் எனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தம் வைத்ததுனால ஆண்டவர் அதுக்கு எனக்கு ஆதரவாக இருக்கிற நிச்சயமாய் என் வாழ்க்கை சகல விதத்திலும் கட்டி எழுப்பப்படும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 31ஆம் அதிகாரம், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பறந்து காக்கிற பச்சைகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நாம் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எதற்கென்றால் நீங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கட்டி எழும்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சூழ்நிலைகள் பார்க்காதீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை பார்க்கும்போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னவர் அவர் நமக்கு எப்படிலாம் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது புதிய சூழ்நிலையை உண்டாக்குவார். புதிய சூழ்நிலையை உண்டாக்குவார். புதிய பாதையை உண்டாக்குவார். புதிய காலத்தை உண்டாக்குவார். புதிய வெளிச்சத்தை உண்டாக்குவார். புதிய ஸ்தானத்தை உண்டாக்குவார். எனக்கு ஆதரவாக இருந்து என்னை கட்டி எழும்ப பண்ணுகிற தேவன் எனக்கு எப்படிலாம் அவர் ஆதரவாக இருந்து என்னை கட்டி எழுப்ப பண்ணுவார் என்றால், எனக்கு அவர் புதிய சூழ்நிலையை உண்டாக்குவார்.
புதிய பாதை இந்த வருஷத்தில், புதிய சூழ்நிலை நான் கட்டி எழும்பப்படுவதற்கு ஆண்டவர் புதிய சூழ்நிலையை உண்டாக்க போகிறார். நான் கட்டி எழுப்பப்படத்தக்கதாக, அதுக்கு ஏற்றதாக எனக்கு புதிய சூழ்நிலையை கத்த உண்டாக்க போகிறார். அது மாதிரி புதிய பாதையை கத்த எனக்கு உண்டாக்க போகிறார். என் வாழ்க்கை கட்டி எழும்புவதற்கு புதிய பாதையை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். புதிய காலத்தை கத்த உண்டாக்க போகிறார். நான் கட்டி எழும்பத்தக்கதான காலத்தை கத்தர் கட்டி எழுப்ப. சில வேளையில் எனக்கு காலங்கள், நேரங்கள் எனக்கு என்ன செய்யலை, எனக்கு கைகுடி வராமல் பண்ணாமல் இருக்கு. எனக்கு அதுக்கு ஏற்றாற் போல் நான் கட்டி எழும்புவது ஏற்றாற் போல் எனக்கு நேரங்கள் வரலை, எனக்கு காலங்கள் எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி சில வேளையில் சொல்லுவோம் பாருங்களேன். ஆனால் இந்த வருஷத்தை தேவனுக்கு ஆதரவாக இருந்து உன்னை கட்டி எழுப்ப பண்ணுவேன் என்று சொல்லவ அவர் எப்படி அதை உனக்கு புதிய காலத்தை உண்டாக்குவார். அது மாதிரி புதிய வெளிச்சத்தை உண்டாக்குவார். நீங்கள் கட்டி எழும்புவதற்கு ஏற்ற ஒரு புதிய வெளிச்சத்தை கத்தர் உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, புதிய ஸ்தானத்தை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படி ஆண்டவர் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க உதாரணத்துக்கு நீங்க வேதத்தில் எடுத்து பார்க்கும்போது, நீங்க யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது, தேவன் யோசேப்பின் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழும்ப பண்ணுகிறத பார்க்கிறோம். அவன் வாழ்க்கை பார்க்கும்போது அவன் சூழ்நிலைகளினால அவன் வாழ்க்கை நிர்மூலப்பட்டு காணப்பட்டது. அவன் வாழ்க்கை மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து அவன் சிறைசாலையில் இருக்கிறான். வேதம் சொல்லுங்க, அவன் இரும்பு கதவை அவன் அடைப்பட்டு இருந்தான் என்று சொல்லுகிறது. அவன் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவன் வாழ்க்கை காணப்பட்டது. அவன் வாழ்க்கை, அவன் முன்பின் தெரியாத ஒரு தேசத்தில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான், வேலைக்காரனாக இருக்கான், அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் சிறைசாலையில் இருக்கிறான். அவனுடைய நிலைமை எப்படி, நான் சாகிற வரைக்கும் அவன் சிறைசாலையில் தான் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தோடு தான் அவன் அந்த சிறைசாலைக்கு போகிறான். இனி அந்த சிறைசாலையை விட்டு அவனால் வெளியே வர முடியாத நிலை. அவன் தன் ஜீவிய காலம் முழுவதும் அவன் சிறையில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவன் வாழ்க்கை இடிக்கப்பட்ட சூழ்நிலை, அவன் வாழ்க்கை பாழாக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டது. ஆனால் தேவன் அவனை கட்டி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கை கட்டினா வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேசத்தில் அவன் அப்படி இருந்தானோ அதே தேசத்தில் கர்த்தர் அங்கே சுற்றி இருக்க ஜனங்கள் காணும்படியா கர்த்தர் அவன் வாழ்க்கையை கட்டி எழும்ப பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு எப்படி, அவனுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறத பார்க்க. ஏன்னா நாம் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அவன் எங்கே போனானோ அவன் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு அவன் மற்ற தேசத்தில் விட்டுக்கப்படான், கர்த்தர் அவன் கூட தான் இருக்கிறார். வேலைக்காரனாக ஒரு இடத்துல வேலை செய்கிறான், அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். சிறைசாலைக்கு போனால் சிறைசாலையும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்து அவனை கர்த்தர் கட்டி எழும்ப பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு எப்படி ஆண்டவர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார் என்றால், புதிய சூழ்நிலையை கர்த்தர் அவனுக்காக உண்டாக்கினார். அந்த தேசத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு புதிய சூழ்நிலையை ஆண்டவருங்க உண்டாக்குகிறத இந்த வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், குறிப்பாக இந்த ஆதியாகமத்தில் வாசித்து பார்க்கும்போது அந்த தேசத்தில் ஒரு புதிய சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குகிறாரு. அது எப்படி என்று சொல்லி இந்த வேத சமூகங்களில் நம்மளால் பார்க்க முடியும். ஆதியா 41 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 41 ஆதியா 41 அதிகாரத்தில் ஒரு புதிய சூழ்நிலை அங்கே வருது. என்னவென்றால், அதை பார்வன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியாத ஒரு புதிய சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கென்றால் யோசேப்பின் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. அல்லேலூயா. அவனுக்கு எப்படியாய் கர்த்தர் ஆதரவராக இருக்கிறார். ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பார்வனுக்கு கொடுக்குறாரு.
அது யோசேப்பை சொல்லுவேன், தேவனே இதை உங்களுக்கு ரெட்டிக்க பண்ணினா, தேவனே இதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். பாருங்களேன், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கிறோம், 32 பார்க்கிறோம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தை செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருள் இந்த சொப்பனம் பார்வனுக்கு ரெட்டித்தது. இப்போ தேவனே ஒரு சொப்பனத்தை காட்டுறாரு பாருங்க. எதுக்கென்றால் அவர் யோசேப்புக்கு ஆதரவாக இருக்கும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விஷயம் எனக்கு ஒரே அர்த்தம் கொண்ட 2 சொப்பனம் வருது. காலையில் அவன் எழுந்து, இப்போ அந்த காலையில் எழுந்து தன்னுடைய தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த சாஸ்திரத்தில் போய் அவன் சொல்லும்போது ஒருவருக்கும் தெரியலனா கர்த்தர் அந்த புதிய சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் புதிய சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குகிறத எங்க நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த யோசேப்புக்கு ஆதரவாக இருந்து அவள் வாழ்க்கையை கட்டி எழுப்பப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு புதிய சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்காக ஆதரவாக இருந்து ஒரு புதிய சூழ்நிலை எதிர்க்கின்றா உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு புதிய சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கென்று ஆண்டவர் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவது, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு, உங்கள் வேலையில் உங்களை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் புதிய சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் புதிய சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே உண்டாக்க யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சூழ்நிலை காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாய் பார்க்கிறோம், புதிய பாதையை உண்டாக்கினார். யோசேப்புக்கென்று புதிய பாதையை உண்டாக்குகிறாரு. அந்த பாதை எப்படி இருந்தது என்றால் சிறைசாலையில் இருந்து அரண்மனை வரைக்கும் போனது அந்த பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 14 அப்போது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்களுக்கு கொண்டு வந்து அவன் சவரம் பண்ணி கொண்டு வேற வசதி தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அவனு புதிய பாதையை உண்டு பண்ணுறாரு பாருங்க. அவனை அந்த அந்த சிறைசாலையில் இருக்க அதிகாரி அவனை கேட்ட அறியல. ஒருவேளை அது கூட காணப்பட்டிருக்கு. இப்போது சிறைசாலை ஒருத்தர் இருக்கிற, அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் என்று இந்த பார்வன் கேள்விப்பட்ட, சரிப்பா இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டுன்னு வா என்று கேட்டு இருக்கலாம். ஆனால் அங்கே அது போல் நடக்கலை. இப்போ பார்க்கிறோம், அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஆண்டவனுக்குண்டு ஒரு புதிய பாதையை இங்கே உண்டு பண்ணுகிறார். என்னவென்றால் சிறைசாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு போகிற ஒரு புதிய பாதையை கர்த்தர் உனக்காக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த யோசேப்பின் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. ஹல்லேலூயா. ஒரு ராஜ பாதை, யாருக்கு இல்லாத ஒரு பாதை. அந்த பாதை அவனுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. பாருங்களேன், அது போல கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சில பாதைகளை கர்த்தர் உண்டாக்க, அது உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இருக்காது பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்களுக்காகவே அவன் உண்டாக்க. எதுக்கென்றால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் காரியம் எல்லாம் கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கட்டுவிப்பேன் என்று சொன்னவன், நீ கட்டப்பட்டு எழுப்புவை சொன்னவர், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எப்படி என்றால் உங்களுக்கு கர்த்தர் பிரத்யேகமான ஒரு பாதையை கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்கி ஆண்டவர் உங்களை கர்த்தர் கட்டி எழுப்பி ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கென்று ஏற்பட பாதையை யாரும் வரல, அந்த பாதையை யாரும் குறுக்கிடல. பாருங்க, தேவன் அப்படியே அவனுக்கு பாதையை உண்டாக்கி அவனை ஆசீர்வதிக்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக பார்க்க அவனுக்கு புதிய காலத்தை உண்டாக்கினான்.
அவனுக்கென்று ஒரு புதிய காலத்தை உண்டாக்கி என்ன 7 வருஷம் ஆசீர்வாதத்தை 7 வருஷம் பஞ்சத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. அது வரைக்கும் எகிப்து தேசத்தை போல காணப்படலை. அதனால் அந்த பார்வன் சொப்பனம் கண்ட உடனே சரி சொப்பனம் தானே அப்படின்ட்டு அவனால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. பாருங்கள், தேவன் இந்த யோசேப்புக்கென்று ஒரு புதிய காலத்தை உருவாக்குகிறதப்ப இல்லை. 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் பரிபூர்ணமும், 7 வருஷம் பஞ்ச என்ற ஒரு காலத்தை கர்த்தர் உருவாக்க. ஏனென்றால் அது மூலமாக யோசேப்பின் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் கட்டி எழும்பத்தக்கதான காலம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படதான் காலம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இங்கே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு காலம். உங்கள் படிப்பில் இங்கே கட்டி எழுப்பப்படுகிற காலம். உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் இங்கே கட்டி எழுப்பப்படுகிற காலம். உங்கள் ஊழியத்தில் இங்கே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்காக இந்த வருஷத்தில் உருவாக்க போகிறார், உண்டாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கி ஆண்டவர் அதன் மூலமாக ஆண்டவங்க கட்டி எழும்ப பண்ணி ஆண்டவர் உங்களை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு எந்த காலம், எனக்கு எந்த நேரமும் இல்லை, எல்லா காலமும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அதை கட்டி எழுப்பி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், புதிய வெளிச்சத்தை உண்டாக்கினார். வேத வசந்த எல்லாமே 41 அதிகாரத்தை பார்க்க முடியும். புதிய வெளிச்சத்தை உண்டாக்குகிறத பாருங்க. என்ன அந்த சொப்பனத்தை அதை சொல்றான். அந்த சொப்பனம் என்னன்னு சொல்றான், அப்படியே விடலை. அந்த சொப்பனத்துக்கு என்ன தீர்வு உண்டாக்க வேண்டும் என்ற வெளிச்சத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. யாருக்கு அந்த வெளிச்சம் இல்லை? இந்த யோசேப்புக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சில வெளிச்சத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிற எதற்கென்றா நீங்கள் கட்டி எழும்புவதற்கு கர்த்தர் சில வெளிச்சமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க. அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம், வேறு யாருக்கு அந்த வெளிச்சம் இல்லை. பாருங்க, அந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும், என்ன அதுக்கு தீர்வு, அதுக்கு என்ன என்று அவன் சொன்ன போது தான் இப்போ அந்த பார்வன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்றால் 38 39 வசனத்தில், அப்போது பார்வன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றால், பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியா உன்னை போல விவேக ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தினாலே அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறத இங்கே வேத வசனத்தை பார்க்குறோம். அதில் தேவன் இங்கே உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான வெளிச்சத்தை இந்த வருஷத்தில் வைத்திருக்கிறான். ஒரு வேளை என் வாழ்க்கையில் எந்த வெளிச்சத்தையும் என்னால் பார்க்க முடியல, ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் உங்களுக்கென்று ஆண்டவர் வெளிச்சத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அது மாத்திரம் புதிய ஸ்தானத்தை உண்டாக்கினார். அந்த எகிப்து தேசத்தில் பார்க்கிறோம். அந்த எகிப்து பார்வன் தான். பார்வனுக்கு அடுத்தது யாரும் இல்லை. பார்வனுக்கு அடுத்தது யாரும், பார்வன் தான் எல்லாமே. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த பார்வன் சொல்லுகிறான் என்னென்றால் 40ஆம் வசனத்தில், நீ என்ன அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பா, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடக்க கடவை, சிங்காசனம் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பார்வனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம் இங்கே உருவாக்கப்படுகிற எந்த காலகட்டத்தில் அது போல இல்லை. இப்போ யோசேப்புக்குன்ற ஒரு புதிய ஸ்தானத்தை எங்கள் ஆண்டவர் உண்டாக்குற என்ன, அவன் அந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதும் கர்த்தர் அதிகாரி என்ற ஒரு ஸ்தானத்தை தேவன் உங்க உண்டாக்குறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனம் மாத்திரம் நான், அது வரைக்கும் இருந்த சூழ்நிலை நான் தான் எல்லாம்.
அப்படிதான் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி மாறிச்சுன்னா, சிங்காசனம் மாத்திரம் தான் நான், மீதியெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. சிங்காசனம் உட்காருப்பேன், ஆனால் என் ஜனங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்து வழி நடத்துவது நீதான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு புதிய ஸ்தானத்தை ஆண்டவனுக்கு உண்டாக்குற பாருங்க. எதற்கென்றால் அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. ஆலோசனை கேட்டுட்டு பின்பாக அந்த யோசேப்பானை சிறைக்கு அனுப்ப முடியல அவனால். சரிப்பா உன் ஆலோசனைக்காக நன்றி என்று சொல்லி திருப்பி அவனை என்ன செய்யலை, சிறைக்கு அனுப்பலை. ஏனென்றா இது கர்த்தரே அவன் வாழ்க்கையில் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். நீங்கள் பார்க்க, கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் ஆண்டவர் இத்தனை காரியத்தையும் யோசேப்புக்காக கர்த்தர் செய்து அவனை அந்த தேசத்தில் அவன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறத எங்கே நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன தேவன் கர்த்தர் யோசேப்பை ஆண்டவர் கட்டுவித்த அவன் வாழ்க்கை அந்த தேசத்தில் கட்டப்பட்டது. அவன் எந்த நிலையில் கர்த்தர் அவனை கட்டினார், அவனை கட்டி எழுப்பினாரோ மறிக்கிற வரைக்கும் அவன் அதே நிலையில தான் கர்த்தர் அவன் வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. கொஞ்ச காலம் இறந்து மறுபடியும் அவன் இறங்கலை. அவன் மறிக்கிற வரைக்கும் அவன் எப்படி தான் இருந்தார் என்றால், கர்த்தர் எந்த காரியத்தில் அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்பினாரோ அதே நிலையில தான் அவன் கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. அது போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பி எந்த நிலையில் வச்சிருக்கிறாரோ அதே நிலையில தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். எதற்கென்றால் நாம் கட்டி எழுப்பப்படுவதற்கு. அல்லேலூயா. இந்த முதல் காரியம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னவர், நீ கட்ட எழுப்பப்படுவேன் என்று சொன்னவர், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன், நான் உனக்கு பலனாக இருப்பேன். அவர் நமக்கு ஆற்றலாக இருக்கவர், நமக்கு அவர் பலனாக இருக்க போகிறார், நமக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்க போகிறார், நமக்கு அவர் பராக்கிரமசாலியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறார். அல்லேலூயா. இதுக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு எழுப்பப்படுவதற்கு. அல்லேலூயா. நம்ம காரியமெல்லாம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அவர் நமக்கு ஆற்றலாக இருக்கு, அவர் நமக்கு பலனாக இருந்து அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்ப. ஒருவேளை நாம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் என்னை கட்டி எழுப்ப போகிறவர் அவர் பலன் உள்ளவர், வல்லமையுள்ளவர், அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஏசாயா 49 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம், என் தேவன் என் பலனாய் இருப்பார். என் தேவன் எனக்கு எப்படி இருப்பார், பலன், அப்படின்னா ஆற்றலாக இருப்பார், வல்லமையாக இருப்பார், பராக்கிரமசாலியாக எனக்கு இருக்கிறார். இதுக்கு என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு, என்னுடைய காரியங்கள் கட்டி எழுப்பப்படும், என்னுடைய வேலை, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் கட்டி எழுப்புவதற்கு அவர் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. அதே போல ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம், ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்கள் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அதனால் என் கால்கள் மான் கால்கள் போல் ஆக்கி என்னை உயரமான ஸ்தலத்தில் என்ன செய்வார், என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சோர்ந்து போகிறதுக்காக என்ன செய்கிறாரா, அவர் பலன் தருகிறவர். அது மாத்திரமல்ல, 31ஆம் வசனம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கட்டி எழும்ப பண்ணுகிறவர். ஏனென்றால் அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னால் எழும்ப கூடாதபடி சில பலவீனங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் தேவனும் எனக்கு பலனாய் இருந்து அவர் என்னை கட்டி எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு தன்னுடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்ல. கர்த்தர் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று அந்த வேத வசனங்களை நம்ம அவர் நமக்கு பலன் தருகிற தேவன். என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதுக்கு என்னென்ன பலன் வேண்டுமோ, எவ்வளோ பலன் வேண்டுமோ, கர்த்தர் அத்தனையும் அவர் தந்து அவர் என்னை எழும்ப பண்ணுகிறார். அவர் எனக்கு பராக்கிரமசாலியாக இருந்து அவர் என்னை எழும்ப பண்ணி என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 அதான் சொல்லுது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கென்றா நான் கட்டி எழும்புவதற்கு, கட்டி எழுப்பப்படுவது. கர்த்தர் என் பலனாய் இருந்து என் பலவீனத்தில் அவர் பலன் இருந்து அவர் என்னை கட்டி எழுப்ப பண்ணி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், நான் எழும்புவதற்கு எனக்கு பலனே இல்லைன்னு ஒருவேளை நினைக்கலாம். நான் கட்டி எழுப்பப்படுவதற்கு எனக்கு எந்த பலன் இல்லை. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் கட்டி எழும்புவதற்கு எந்த பலன் இல்லை, அந்த சாத்தியம் எனக்கு இல்லை என்று ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒன்று விசுவாசிங்க, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். அவர் என்னை என்ன செய்வார், என்னை கட்டி எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. என்னை கட்டி எழும்ப பண்ணி அவர் என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இங்கே நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன்னு சொன்னவன் அவர் எப்படிலாம் இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒன்று செய்ததை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உனக்கு பலனாக இருப்பேன், உனக்கு ஆற்றலாக இருப்பேன், உனக்கு நான் பராக்கிரமமாக இருப்பேன் என்று சொன்னவர் அது எப்படி இருக்கிறாருன்னா, நாம் செய்கிறது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். இது வரைக்கும் நான் செய்த காரியங்கள் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நான் செய்த காரியங்கள் சில வேளைகளை அது எனக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பலனாய் வரும்போது அவர் நம்ம செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுவார். 2வது, நாம் செய்ததை வேறொன்ற பண்ணுவார். நான் செய்தது அப்படியே மேலோடு இருக்காது. நாம் செய்கிற காரியம் எல்லாம் அது ஆழமாய் வேறொன்ற பண்ணுவார். ஏனென்றால் அவர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஆற்றலாக இருக்கிறதுனால நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அது கொஞ்ச காலம் இருந்து போகிறது அல்ல, அதை நீடித்த நாளாக என் வாழ்க்கையில் இருக்கத்தக்கதாய் நான் செய்கிறதை கர்த்தர் வேறொன்ற பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, நான் செய்ததை பெருக பண்ணுவார். நான் செய்தது அதே நிலையில் இருக்காது. சில வேளை நான் செய்கிறது அப்படியே தான் இருக்குப்பா, அது எந்த மாற்றமும் இல்லை, அது எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். இது வரைக்கும் அது ஆனால் இந்த வருஷத்தில் நான் உனக்கு பலனாக இருப்பேன், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன்னு சொன்னவர் நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை பெருக பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அடுத்ததாக நாம் செய்ததை நாம் சுதந்திரிக்க பண்ணுவார். சில வேளை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு அது அது என்னால் சுதந்திரிக்க முடியல என்று ஒருவேளை நம்ம ஒருவேளை நம்ம அது போல் இந்த கடந்த வருஷங்களில் காணப்பட்டிருக்கோம்.
ஆனால் இந்த வருஷத்தை நாம் செய்கிறத நாம் சுதந்திரிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. எனக்கு பலனாக இருந்து நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அது நன்மையை நான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்ததாக செய்ததை கனம் பண்ணுவார். நான் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்தி அவர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் எனக்கு ஆற்றலாக இருக்கிறவர் நான் செய்ததை அவர் வாய்க்க பண்ண போகிறார். நான் செய்ததை வேறொன்ற பண்ண போகிறார். நான் செய்ததை பெருக பண்ண போகிறார். நான் செய்கிறத அவர் சுதந்திரிக்க பண்ண போகிறார். நான் செய்கிறத அவர் கனம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உலக பிரகாரமாக காரியமாக இருக்கலாம், பூமிக்குரிய காரியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாக. நாம் எதை நாம் செய்கிறோமோ கர்த்தர் அதை அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஆற்றலாக இருந்தார். அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு பலம் உள்ளதாய், அவனுக்கு அந்த பராக்கம் உள்ள தேவனாய் இருந்தார். ஏன் அந்த வேத வசனத்தை பார்க்கும்போது அவன் ஒன்றில்லாமல் வருகிறான். யாக்கோபு அவன் தன்னுடைய வீட்டை விட்டு, அவன் வீட்டின் சூழ்நிலை நிமித்தம் இப்போ வீட்டை விட்டு வெளியேறுகிறான். வீட்டை விட்டு தன் மாமன் வீட்டு போகும்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது அவன் எப்படி வரான் என்றால் அவனே சொல்லுகிறது, இந்த யாக்கோபே இங்கே சொல்லுகிறது இங்கே நம்மளால் பார்க்க முடியும். என்னவென்றால் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்க, அடியேனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கு எல்லா சத்தியத்துக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனான். எப்படி வந்தானா? வெறும் கோலும் கையும் தான் வந்தான். ஒன்றுமே இல்லை. அவன் வாழ்க்கை பார்க்கிற நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் அங்கே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் வாழ்க்கையை கட்டி எழும்ப பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் கோலும் கையை தான் வந்தான். ஆனால் இப்போது 2 பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாய் ஆண்டவர் எப்படியாய் செய்கிறார் பாருங்க. அதுபோல தேவன் நம்மை அவர் கட்டி எழுப்ப பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதி, அதற்கு அவர் ஆற்றலாய் இருக்கிறார். அதற்கு அவர் ஆற்றலாய் இருக்கு, அதற்கு அவர் பலனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் அவர் ஆசீர்வதிக்கிறவர். நான் அவனுக்கு ஆற்றலாய் இருப்பேன் என்று சொன்னவர். அவர் என்னெல்லாம் எப்படிலாம் இருந்தார் என்று சொல்லி இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம். அவனுக்கு ஆற்றலாக இருந்ததுனால அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அவன் என்ன செய்தானோ அந்த வேத சம்பவத்திலெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன செய்தானோ கர்த்தர் அதை அப்படியே வாய்க்க பண்ணினான். அப்படியே அவன் வாய்க்க பண்ணியதுனால அவன் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அவன் என்ன செய்தானோ அதை கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணினான். ஏனென்று அவனுக்கு அவர் பலனாய் இருந்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு அவர் ஆற்றலாய் இருந்ததுனால அவன் என்னெல்லாம் செய்தானோ கர்த்தர் எல்லாவற்றையும் அப்படியே வாய்க்க பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மால் பார்க்க முடியும்.
ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ கர்த்தர் அது உங்கள் வாழ்க்கையில் அதை வாய்க்க பண்ணப்போ எதற்கென்றா உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன மாமா வீட்டு வந்து அந்த இடத்துல அவன் வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்பப்படுகிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அது எந்த காரியமாக இருந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, என் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேனோ, அது ஆவிக்குரிய ஜீவனாக இருக்கலாம், உலக காரியங்களாக இருக்கலாம், எதை நான் செய்கிறேனோ கர்த்தர் அதை அப்படியே வாய்க்க பண்ணி என்னை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, எங்களை அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவன் செய்ததை கர்த்தர் வேறொன்றை பண்ணுகிறார். பாரு, அவன் என்னெல்லாம் செய்தால் அது அவன் வாழ்க்கையில் வேறு ஒன்றை பண்ணுகிறான். அந்த 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பார்க்க, இவ்விதமாக இந்த புருஷன் என்ன பண்ணினா, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனா. அவன் வேறு ஒன்றை பண்ணுகிறது. அவன் எதெல்லாம் செய்ய அந்த காரியம் எல்லாம் அவன் வாழ்க்கையில் வேறு ஒன்றை பண்ணுகிறத பார்க்கிறோம். அவன் மாமனுக்கு தான் வேலை செய்தான், ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமா வீட்டில் தான் வேலை செய்கிறான், ஆனால் இதுதான் அவனுக்கு சம்பளம் என்று சொல்லும்போது கர்த்தர் அதெல்லாம் அவனுக்கு சம்பளமாகி மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 முறை மாற்றான். புள்ளி உள்ளது உனக்கு, வரி உள்ளது எனக்கு, எல்லாமே அவன் என்ன அவனுக்கு சம்பளமோ அந்த லாபான்னு சொன்னான். கர்த்தர் அதை அவனுக்கு சம்பளமாய் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த தேவன் அவன் செய்ததை அதிலே அவனை வேறொன்றை பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபானுகிற அனைத்தையும் கர்த்தர் யாக்கோபுடையதாய் இங்கே ஆண்டவர் மாற்றுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இதுபோல தேவன் நான் எதை செய்கிறனோ அதை கர்த்தர் என் வாழ்க்கையில் வேறொன்று செய்து அது நிமித்தம் வருகிற உயர்வை, அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம், அது நிமித்தம் என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடையது என்று சொல்லும்போது லாபம் என்ன செய்ய முடியாது, அதை வாங்கி கொள்ள முடியாது. பாருங்கள், இதுதான் உன்னுடைய சம்பளம்னா அதை செய்ய முடியாது. பாருங்க, கர்த்தர் எப்படி அவன் செய்ததை அவன் வாழ்க்கையில் வேறு ஒன்றை பண்ணுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா செய்து அது நிமித்தம் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. இங்கே பார்க்கிறோம், அவன் செய்ததை பெருக பண்ணினான். அவன் வாழ்க்கை என்ன செய்தான் அவன் பார்க்க, அவன் வெறும் கோலும் கைவன் தான் வந்தான். ஆனால் இப்போ அவன் வாழ்க்கை அவன் செய்ததுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் வாழ்க்கையில் பெருக பண்ணுங்க. அவன் உழைப்புக்கு ஏற்ற நன்மையை கர்த்தர் வாழ்க்கையில் இங்கே பெருக பண்ணுகிறத பாவம். வெறும் கோலும் கையுமா இருந்தான், ஒரு சின்ன ஆடு கூட அவனுக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் அங்கே காரியங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, ஒருவேளை ஒன்றுமே இல்லாத நிலையில் நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் வேலை காரியங்கள், உங்கள் வேலை உங்கள் வியாபாரங்களில் கர்த்தர் உங்களை பெருக செய்கிற தேவன். என்ன செய்கிறீங்களோ, ஆண்டவர் நம்பி என்ன செய்கிறீங்களோ கர்த்தர் அதிலே உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஆற்றலாக இருக்கு, அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிற தேவன். பலனாக இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அது அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் செய்ததை அவனே சுதந்திரிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் லாபானுக்கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கு எடுத்து கொடுக்குறாருப்பா. அவன் யாருக்காகவே எந்த காரியத்தை செய்தானோ அதையே அவன் சுதந்திரிக்கும்படி செய்தால் சத்துரு அதை ஆண்டவர் கொள்ளையிட ஒரு நாள் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிறத நீங்கள் தான் சுதந்திரிக்க பண்ண போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நான் செய்கிறத மற்றவர்கள் நான் செய்கிறத மற்றவங்க ஆசீர்வதிக்க போகிறாங்க, ஏன்னா எனக்கு வரதெல்லாம் மற்றவர்கள் தான் போய் கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமை ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் தேவன் அதை
மாற்றி நீங்கள் செய்கிறதை நீங்களே சுதந்திரிக்க பண்ண போகிறார். அந்த நன்மையை, அதன் ஆசீர்வாதத்தை நீங்களே நீங்கள் சுதந்திரிக்க பண்ணத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஆற்றலாய் இருந்து அவர் உங்களை கட்டி எழுப்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. சில வேளையில் நீங்கள் சில வேளை நீங்கள் நான் எனக்காக ஜெபம், நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் ஆசை, ஏன்னா எனக்காக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சில வேலை சொல்லுவீங்க பாருங்க, ஆண்டு இந்த வருஷத்தில் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்ய போறீங்களோ, உங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் பிரயாசம் எடுக்க போறீங்களோ அதனுடைய நன்மையை நீங்களே சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை கட்டி எழும்பத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது மாதிரி அடுத்ததாக பார்க்கலாம், செய்ததை கர்த்தர் கனம் பண்ணினான். பார்க்கிறோம், வெறுமையாய் வந்தான், ஆனால் இப்போது அவன் வாழ்க்கையில் ஒரு கனம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கனம் உண்டாகிறது. 2 பரிவாரங்களுடைய நாய் அவன் இங்கே அவன் வாழ்க்கை இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறதே இங்கே நம்மளால் பார்க்க முடியும். லாபான் மறுபடியுமாய் அவனை தீங்கு செய்யும்படியாக வரும்போது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவனோடு என்ன செய்யாத, நன்மை அன்றி நீ ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. ஆதியாகமம் 31:24 பாருங்க. அந்த ராத்திரியில தேவன் சிரியா தேச லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையார். எவ்வளவாய் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் கனப்படுத்துகிறார். அவன் செய்தது எல்லாம் அவனை கனப்பண்ணுகிறது. அது போல உங்கள் வாழ்க்கையில் சில வேலைகளில் நான் செய்கிறத யாரும் கனம் பண்ண மாட்டுறாங்க. என்ன செய்தாலும் எதனா ஒரு குறை சொல்லின்னு இருக்கிறான். என்ன செய்தாலும் அற்புதமாக தான் நினைக்கிறாங்க. என்ன செய்தாலும் என்னை கேவலமாக தான் நினைக்கிறாங்க. என்ன செய்தாலும் எனக்கு கேவலமாக தான் பேசுகிறாங்க. இந்த ஒரு வேளை கடந்த வருஷங்கள் அது போல் பாதையில் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிறதை கர்த்தர் கன பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கட்டி எழும்பப்படுவதற்கு, நீங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆற்றலாக இருக்க. எப்படி என்றால் நீங்கள் செய்கிறதை நீங்கள் செய்கிறதை செயல் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கனத்தை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் ஆண்டவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறதுனால என் வாழ்க்கை கட்டி எழும்ப பண்ண போகிறாரு. என் வாழ்க்கை கட்டி எழும்பும். ஏனென்றால் நான் செய்கிறதை அவர் வாய்க்க பண்ண போகிறார். நான் செய்கிறதை அவர் வேறுன்ற பண்ண போகிறார். நான் செய்கிறதை பெருக பண்ண போகிறார். நான் செய்கிறதை சுதந்திரிக்க பண்ண போகிறார். நான் செய்கிறதை அவர் கனம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதித்து உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னவர் இந்த வருஷத்தில் நாம் கட்டி ஆண்டவர் கட்டி எழுப்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. கட்டி எழுப்பும்படியாய், கட்டி நம்ம வாழ்க்கை எழும்பும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. 3வது கட்டி எழுப்பப்படுவேன் என்று சொன்னவர் நான் உனக்கு ஆறுதலாய் இருப்பேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவன் நமக்கு ஆறுதலாக இருக்கப்பா. எதற்கென்றா என் வாழ்க்கை கட்டி எழும்புவதற்கு. அல்லேலூயா. எல்லா நிலையிலும் என்னை வாழ்க்கை கட்டி எழும்புவதற்கு கர்த்தர் தாமே எனக்கு ஆறுதலாக இருந்து அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஏசாயா 49ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்க, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்க தம்முடைய மேல் இரக்கமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கமாய்
இரக்கமாய் இருப்பாய். எதற்கென்றால் நாம் கட்டி எழும்புவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கட்டி எழும்புவதற்கு கர்த்தர் நம் மேலே அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அவர் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறாரு. அதனால நம்ம விசுவாசிக்க நிச்சயமாய் அந்த எனக்கு ஆறுதலாய் இருக்கிறவர், நான் கட்டி எழும்பப்படுவதற்கு, என் வாழ்க்கை கட்டி எழும்பப்படுவதற்கு அவர் எனக்கு என்னெல்லாம் எப்படிலாம் ஆறுதலாக இருக்க முடியுமோ, என்னெல்லாம் எதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருக்குமோ அதெல்லாம் கர்த்தர் செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. திரும்பவும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். நம்மை தான் சொல்கிறாரு பாரு. அவர்கள் என்று சொல்லும்போது நம்மை அவர்கள் வழிகளை பார்த்து நம்மை குணமாக்கி நம்மை நடத்தி திரும்பவும் நம்மள இருக்க துக்கப்படுகிறவர்களெல்லாம் கர்த்தர் ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து எந்த காரியத்தில் அவன் மூழ்கி இருக்கிறனோ ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு தூக்கி எடுத்து என்னை ஆறுதல் படுத்தி என்னை மறுபடியுமாய் ஆண்டவர் கட்டி எழும்பு பண்ணும்படியாய் கர்த்தர் எனக்கு ஆறுதலாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லு. 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், என் உள்ளத்தை விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். உம்முடைய ஆறுதல், தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும் போது நம் காரியமெல்லாம் கட்டி எழுப்பப்படும். நம்மை கர்த்தர் ஆறுதல் செய்யும் போது எது நிமித்தம் நாம் அடங்கி இருக்கணும், ஆண்டவர் ஆறுதல் செய்யும்போது அதெல்லாம் கட்டி எழுப்பப்படும். நமக்கு ஆறுதல் படுத்துகிற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வேலையை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் எப்படியா? பாடான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்யும், வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அவாந்தர வெளியே கர்த்தரை தோட்டத்தை போல ஆக்குவார். ஆண்டவர் செய்கிறதுனால அதில் என்ன இருக்குமா? சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியாய் நமக்கு ஆறுதலாக இருந்து நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறத இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும் பாருங்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது, ஏசாயா 52:9 எருசலேம் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். தேவனுக்கு ஆறுதல் செய்யும் போது என் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பாழாக கிடக்கிறதெல்லாம் கட்டி எழுப்ப பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு ஆறுதலாக இருந்து அந்த எனக்கு ஆறுதல் உண்டாகும்படி என்னென்ன காரியங்களை எனக்கு செய்யணுமோ கர்த்தர் செய்து ஆண்டவர் கட்டி எழுப்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் என்று சொன்னவர், ஆறுதலாக இருந்தவனை கட்டி எழுப்புவேன் சொன்னவர், அவர் எப்படிலாம் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்றால், ஒன்று, எதிரானவைகளை தாழ்ந்து போக செய்வார். எதிரானவைகளை தாழ்ந்து போக செய்வார். 2, எதிரானவைகளை பலனற்று போக செய்வார். எனக்கு எதிராக இருக்கிற
சூழ்நிலை இருக்கலாம், மனுஷனுக்கு எது வேணாலும் இருக்கு. ஆனால் எனக்கு எதிரானவைகளை பலனற்று போக செய்வார். 3 எதிரானவைகளை மடிந்து போக செய்வார், நிர்மூலமாக்கப்பட செய்வார். 4 எதிரானவைகளை வெட்கமடைய செய்வார். 5 எதிரானவைகளை மேற்கொள்ள செய்வார். எனக்கு ஆறுதல் செய்கிறவன் என்று சொன்னவர், எனக்கு ஆறுதலாக இருப்பேன்னு சொன்னவர், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆறுதலான காரியத்தை எனக்கு செய்வோம். முடங்கி போயிருக்கிற எனக்கு ஆறுதலான காரியம் செய்து மறுபடியுமாய் என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். நிச்சயமாய் கர்த்தர் அவர் எனக்கு ஆறுதல், இந்த வருஷத்தை எனக்கு சகல விதத்திலும் எனக்கு ஆறுதலாக இருந்து அவர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உதாரணத்துக்கு வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால், மொர்தெகாய் கொடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஆண்டவர் ஆறுதலாக இருந்த எதற்கென்றால் அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு. அவன் வாழ்க்கை எங்கே இருந்தது என்றால் அவன் அரண்மனை வாசலிலே அவன் வாழ்க்கை காணப்பட்டது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆகையால் ராஜாவின் அரண்மனையில் வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அவன் வாழ்க்கை எங்கே இருந்ததுன்னா அரண்மனை வாசலிலே அவன் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்போது கர்த்தர் அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பினால இப்போ அவன் வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதுமானவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரிக்கு பிரியமானவனுமாய் இருந்ததன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்திற்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தால் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனான. ஆனால் வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்புகிறான்? அரண்மனை வாசல இருந்தவன் இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை, ராஜாவுக்கு 2ஆவதாக அவன் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தார்? அவன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவன் வாழ்க்கையை கட்டினான், வாழ்க்கை கட்டப்பட்டது. அல்லேலூயா. எப்படி என்ன கர்த்தர் அவனுக்கு ஆறுதலாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஆறுதலாக இருந்தார். எப்படி? எதிரானவைகளை தாழ்ந்து போக செய்தார். அவனுக்கு யார் எதிராக இருந்ததோ அவர்களே அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அந்த 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 இந்த மொர்தெகாய் எப்படின்னா அவனை கொண்டு போட்டுன்னு சொல்லி அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். அவனை அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறான். அவன் யார்? அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு ஆள். அவன் என்ன செய்ய போகிறான்? என்ன ஒரு அற்பமாக எண்ணிக்கொண்டு இருந்தான். ஆனால் கர்த்தரோ இந்த மொர்தெகாய்க்கு ஆறுதலாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்றால் எதிரானவைகளை அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக பண்ணினார். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, ராஜா அந்த ஆமானை கூப்பிட்டு, ராஜா கனம் பண்ண மனுஷன் என்ன செய்யணும்னு சொன்னான். கேட்கும்போது ஆமான் நினச்சான், என்னதான் ராஜா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்னென்னோ வாய்க்கு வந்தோம் சொல்லிட்டாரு. அதை கேட்ட ராஜா,
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்போது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடிய வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். பார்க்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு இந்த மொர்தெகாய்க்கு ஆறுதலாக இருக்கிறார். என்ன, அவனுக்கு எதிராக இருந்தவர்களை அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக பண்ணுகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இதை பார்த்த அவன் வீட்டாரே சொல்கிறாங்க. யார்? நாமான் வீட்டாரே சொல்கிறாங்க. அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகித எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரன் அவன் மனைவியாக சிரேசனும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். ஆனால் எப்படி அவனுக்கு ஆறுதலாக இருக்கிற பாருங்க மொர்தெகாய்க்கு. எதற்கென்றால் அவன் வாழ்க்கை கட்டி எழும்ப பண்ணுவது. ஹல்லேலூயா. அரண்மனை வாசலில் இருக்கிறவன் ராஜாவின கனத்தை பெறுகிறத பார்க்க வாழ்க்கை கத்தை எப்படியா கட்டி எழுப்ப. அது வரைக்கும் ஒருவேளை மொர்தெகாய்க்கு யாருன்னு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை செய்த நிமித்தம் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டாங்க மொர்தெகாய் யார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யாரு? அவன் யாரு? அவன் ராஜாவினால் பண்ணப்பட்டவன். அப்படிதான் சொல்லியிருப்பான். மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருக்கவில்லை. அவன் யாரு? அவன் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்ட மனுஷன் அவன். அப்படிதான் என்ன ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க. தேவன் எப்படியாய் அவன் வாழ்க்கையை அவனை கட்டி எழுப்ப, அது போல தேவன் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிறார். இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிரான காரியமெல்லாம் உங்கள் முன்பாக தாழ்ந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்களை எதிர்த்து ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை எதிர்த்து உங்களுக்கு மனுஷர்களை எதிர்ப்பாக இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் அதெல்லாம் கர்த்தர் தாழ்ந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்ப பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, பாருங்க, எதிரானவைகளை பலனற்று போக செய்தார். வாழ்க்கை என்ன எதிராக இருந்ததோ அவருடைய ஆமானுடைய காரியங்களை கத்த என்ன பண்ணினாரு, ஆனால் பலனற்று போக பண்ணுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்க ஒருவேளை அது பலத்தோடு இது வரைக்கும் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அதையெல்லாம் பலனற்று போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் என்னால் எதிர்த்து நிற்க முடியல, என்னால் போய் என்னை விட பலமாக இருக்கிறாங்க, என்னை விட பலசாலியாக இருக்கிறாங்க, என்னை விட பலமாய் சூழ்நிலை இருக்குது, காரியங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால் என்னால் எதிர்த்து நின்று போராட முடியல. அதனால் பிரச்சனை போராட்டம் எப்படி போகுதுன்னு அப்படி தான் போய் கொண்டு இருக்கேன். எனக்கு கடந்த வருஷங்களிலே அது போல் காணப்படலாம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப பண்ண போகிறாரு. என்னவென்றால் உன் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு முன்பாக பலனற்று போக பண்ண, உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு அது திராணி இல்லாமல், உங்களுக்கு முன்பாக நிற்ப பலன் இல்லாமல் போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே ஹல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கிறோம் அவன் பலனற்று போக பண்ணுகிறான். இங்க அந்த தொடர்ந்து அங்கே வாசித்து பார்க்கும்போது அந்த எஸ்தர் அங்கே ராஜாவுக்கு அந்த விருந்து செய்யும்போது இப்போ என்ன செய்கிறான்னா, அவன் அந்த எஸ்தருக்கு முன்பதாக அவன் தாழ விழுந்து பணிந்து இதிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். இதுலேருந்து என்ன செய்ய, என்ன இருந்தது, நான் இந்த இதுலேருந்து என்ன செய்யணும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்கே எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது அந்த எஸ்தர் சொல்லும்போது இவன் தான் அந்த சத்துரு என்று சொல்லும்போது ராஜா உக்கிர கோபத்தோடு அவன் எழுந்து போனான். அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். 7ஆம் வசனத்தில் ராஜா உக்கிரத்தோடு திராட்சை பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனார். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தரை தன் பிராணனுக்காக
விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். பாருங்க, அவன் எழுந்து நின்றான். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்தை திரும்பி எஸ்தருக்கு உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். பலனற்று போக பண்ணுகிறத பார்க்க அவனா நிற்க. அது வரைக்கும் மொர்தெகாய் ஒரு கை பாத்திரன்னு சொல்லி கொண்டு இருந்தான். இப்போ அவனால் நிற்க முடியாத, அவன் பலனற்று போக பண்ண. அது போல கர்த்தர் நமக்கு விரோதமாக என்ன சூழ்நிலைகள் என்ன காரியங்கள் அதெல்லாம் கர்த்தர் பலனற்று போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் நீங்கள் முன்னேறக்கூடாது, சில காரியங்கள் விசுவாசம் உங்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம். அது என்னால் எதிர்த்து நிற்க முடியல என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் அதெல்லாம் பலனற்று போக பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசனுடைய வல்லமைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு திராணி இல்லாதபடிக்கு கர்த்தர் பலனற்று போக பண்ணி ஆண்டவங்களை கட்டி எழுப்ப பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா பார்க்கிறோம், எதிரானவைகளை மடிந்து போக செய்தார். ஆமா என்ன செய்தாரு ஆண்டவர்? மடிந்து போக பண்ண. அவன் யாருக்கென்று அந்த தூக்கு மரத்தை பண்ணினானோ அதே தூக்கு மரத்தில் நாமான் தூக்கி போகப்படுகிறான். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் செய்கிறான். ஏன்னா அவர் யூத குலத்தையே அழிக்கும்படியாக செய்கிறான். அது நிமித்த அந்த யூத குலத்து கண்ணீர் துக்கம் என்று அந்த யூத ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் தேவன் ஆறுதல் செய்ய அந்த யூத குலத்தை அதை கட்டி எழுப்பும்படியா அந்த ஆமான கர்த்தர் கட்டி எழுப்பத்தக்கதா பார்க்க எதிரானவையை மடங்கடிக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மடிந்து போக செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிராக இருக்க எந்த காரியமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு முன்பாக அதை மடங்கடிக்க பண்ணி கர்த்தரை நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியா நம்மை அவர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் நாம் பார்க்க அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கும்போது எதிரானவைகளை வெட்கமடைய செய்தார். அதே எஸ்தர் புஸ்தகம் பார்க்குறோம். 8ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம். அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியா எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தை வந்தால் அவன் தனக்கு இன்ன உறவு என்று அறிவித்தான். ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்து எஸ்தர் மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக எதிராக இருக்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் செய்கிற தேவன். அவங்க காரியத்தையே நம்மளுக்கு வாங்கி நமக்கு தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்க்க அந்த ஆமானுக்கு என்னெல்லாம் ராஜா கொடுத்தானோ அதெல்லாம் வாங்கி இப்போ மொர்தெகாய்க்கு கொடுக்கிறத பார்க்குறோம். அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் எதிரான காரியங்களை எதிர்த்து நிற்கிறவங்களாம் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் நீங்கள் செய்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக எதிரானவைகளை மேற்கொள்ள பண்ணினார். அவனுக்கு எதிராக என்ற சூழ்நிலைகளை கர்த்தர் மேற்கொள்ள பண்ணினார். 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கடைசி பகுதியில் பார்க்க யூதரின் பகஞ்சர் அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அதே நாளில் தான் யூதரானவர் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாகி முடிந்தது. அல்லேலூயா. மேற்கொள்ளலாம் சில வேலை நினைச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை நாம் மேற்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா நம்ம வாழ்க்கையை அவர் கட்டி எழும்ப பண்ணுகிற
தேவனாக்க இப்படியா இந்த ஆறுதலான அந்த காரியத்தெல்லாம் கத்தர் முருதாய்க்காய் செய்து அவன் வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அரண்மனை வாசல இருக்கிற அற்பமான நிலையில இருந்து இப்போ ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானம் இரண்டாவதாய் அவனை கத்தர் மாற்றுகிறான். அரண்மனையிலே பெரியவனாய் கத்தர் இங்கே மாற்றுகிற அவங்க வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்ப எப்படின்னா அவனுக்கு கத்தர் ஆறுதல் ஆகிறது. அது போல நமக்கும் அவர் ஆறுதலாக இருந்து கத்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக பார்க்க, நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்பட்டு எழுப்பப்படுவேன்னு சொன்னவர் நான் உனக்கு ஆதாரமாக இருப்பேன். ஆதாரம், நிற்பதற்கு ஒரு ஆதாரம் தேவை. பாருங்க, ஆதாரம்னு சொல்லும்போது ஒரு வீடு நிற்கணும்னா அதுக்கு ஒரு அடித்தளம், ஒரு பேஸ்மெண்ட் பாருங்க, ஒரு ஆதாரம். சில வேளையில் நான் நிற்பதற்கு எந்த ஆதாரமே எனக்கு இல்லை. சில வேளை வாழ்க்கையில் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு எந்த ஆதாரம், எதை நம்பி நான் வாழுகிறது, எதை நம்பி இதை வேலையை தொடங்கிறது, எதை நம்பி இந்த தொழிலை தொடங்க, எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் என்னால் எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கேன் என்று அநேக வேலை சொல்லுவோம் பாருங்களேன். தேவனே நமக்கு ஆதாரமாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே ஆதாரமாக இருந்து அவருக்கு மேலே கத்த நம்மை கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. அவரே தலைக்கு மூளைக்கல்லா, நமக்கு அவர் தான் மூளைக்கல்லாமா போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு அவரே மூளைக்கல்லாக இருந்து அவரே நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கு வருமானமே இல்லைப்பா, எந்த ஆதாரமே இல்லை எனக்கு, நான் எப்படி நான் வாழுகிறது? சில வேலையெல்லாம் சொல்லுவோம் பாருங்களேன், யார் எனக்கு ஆதாரமாக்குறாங்க இல்லையோ தேவன் நமக்கு ஆதாரமாக இருக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் எனக்கு ஆதாரமாக இருப்பாங்க, அவங்கனால நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் என்று ஒருவேளை நினைக்கலாம். ஒருவேளை அது போல இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனாலும் மனுஷனை காட்டிலும் தேவன் நமக்கு ஆதாரமாக இருக்க போகிறார். ஏன்னா மனுஷன் எப்போ வேணால் நம்ம என்ன செய்திருவான், காலை வாரி விட்டுருவான். ஆனால் தேவன் ஒருபோது நம்ம அது போல செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றா நான் என் வாழ்க்கை கட்டி எழும்புவதற்கு கர்த்தரே எனக்கு ஆதாரம், அவரே எனக்கு மூளைக்கல்லாய், அவரே எனக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் எனக்கு இருக்க போகிறார் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றா அவர் என்னை கட்டி எழும்புவதற்கு அவரே ஆதாரமாக இருந்து அவர் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ண போகிறாரு. அவர் எப்படிலாம் எனக்கு ஆதாரமாக இருக்க போகிறான்னு சொல்லி நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். நான் பார்க்கிறோம் அவர் எப்படி ஆதாரமாக இருப்பேன்னா, உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி தடைகளை உடைப்பார். அவர் எனக்கு எப்படி ஆதரவு, உயர்ந்த ஸ்தானங்களில் உயர்ந்த இடங்களிலே நான் ஏறும்படி வாழ்க்கை அந்த தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். 2, நான் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி வாசல்களை திறப்பார். 3, நான் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி ஒத்தாசை பண்ணுவார். ஒத்தாசை அவர் பண்ண போகிறார் அந்த உயர்ந்த இடங்களிலே நான் ஏறி இருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா எனக்கு அவர் ஆதாரமாக இருந்து நான் அந்த உயர்ந்த இடங்களிலே நான் ஏறும்படியாக. ஒருவேளை நான் உயர்ந்த இடம் ஏற முடியாது, என்ன தடைகள் இருக்கோ கர்த்தர் தடைகளெல்லாம் ஆண்டவர் உடைக்க போகிறார். அது கேட்ட வாசல்களை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். அது மாதிரி அவர் எனக்கு ஒத்தாசையாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் இருந்து அவை என் வாழ்க்கையை கட்டி எழும்ப பண்ணி அவை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையை கட்டி ஆண்டவர் ஏனென்றால் அவரே எனக்கு ஆதாரமாக இருக்க போகிறார். அல்லேலூயா. அவரே எனக்கு தலைக்கல்லாய், அவரே என் வாழ்க்கையின் தலைக்கல்லாய், அவரே என் வாழ்க்கையின் மூளைக்கல்லாய் இருந்து அவர் என் வாழ்க்கை சகல நிலையிலும் என்னை கட்டி எழும்ப பண்ணி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய்க்கிற. எப்படி என்றால், நான் உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே நான் ஏறும்படியாய் ரீபா ஷதரபா என் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நான் கத்த உடைக்க போகிறேன். உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடங்களிலே என் ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கலாம், என்னுடைய பூமிக்குரிய காரியங்களை உயர்ந்த நல்ல உயர்ந்த ஒரு இடத்துக்கு போனோம்பா. ஆனால் எத்தனையோ தடைகள் இருக்கு, என்னால் அதில் ஏற முடியலன்னு ஒரு வேளை இருக்கலாம். கர்த்தர் அவங்களுக்கு ஆதாரமாக இருக்க பார்க்குறா. எப்படி என்றால், உயர்ந்த ஸ்தானங்களில் உயர்ந்த இடங்களிலே நீங்கள் ஏறும்படியாய் அந்த உயர்ந்த இடங்களிலே போய் இருப்பதற்கு உன் வாழ்க்கை என்னெல்லாம் தடைகள் இருக்கோ கர்த்தர் அந்த தடைகள்லாம் உடைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தடைகளாம் உடைக்க, அது மாத்திரமல்ல, உயர்ந்த இடங்களை ஏறும்படியான வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்க. ஒருவேளை எந்த வாசலும் தெரிலப்பா, எப்படி போகிறதுனே தெரியல வெளில நினைக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் நீங்கள் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கத்தக்கதான வாசல்களை ஆண்டவர் உங்களுக்காக திறக்க போகிறார். அது மாத்திரம் உங்களுக்கு ஒத்தாசையாக ஆண்டவர் இருக்க போகிறார். நீங்கள் உயர்ந்த இடங்களில் ஏறிக்க உங்களுக்கு என்னென்ன எப்படிப்பட்ட ஒத்தாசையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ கர்த்தர் அத்தனை இந்த வருஷத்தில் செய்து கர்த்தங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் உதாரணத்தில் பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ணினான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் அரசனாக இங்கே மாற்றுக, அவன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ணுகிறது இங்கே பார்க்க முடியும். பாருங்களேன், ஏன்னா கர்த்தர் அவன் வாழ்க்கைக்கு ஆண்டவரா ஆதாரமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த குடும்பம் அவனுக்கு என்ன இல்லை, ஆதாரமாக இல்லை. அந்த சாமுவேல் வந்து உன் பிள்ளைகளெல்லாம் உன் ஏலியிட்ட மனித ஈசாயிங்க கொடுத்த உன் பிள்ளைகளை முன்பாக கடந்து போக்க போனோம். உன் குடும்பத்தில் ஒரு பையனை என்ன செய்து ஆண்டவர் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆனால் தாவீதை தவிர்த்து மற்ற எல்லாரையும் என்ன செய்து அனுப்பினார். இந்த தாவீது அவன் உயர்ந்த ஸ்தலங்களை ஏறி இருக்கும்படி அந்த குடும்பத்தாரே அவனுக்கு என்ன இல்லை, ஆதாரமாக இல்லை. அவனால் முன்னுக்கெல்லாம் வர முடியாது, அவனால் மேலெல்லாம் வர முடியும். அவன் கடைசி வரைக்கும் என்ன ஆடு செய்து ஆடு மேய்ச்சி அப்படியே கடைசி காலத்தை ஓட்ட வேண்டியதான் அவன். அதுதான் அவனுக்கு வேலை, அதுதான் அவன் வாழ்க்கை என்று தன் சொந்த குடும்பமே அவனுக்கு ஆதாரமாக இல்லை பாருங்கள். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு ஆதாரமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வாயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், சாமுவேலை குழம்பு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார். இப்போ வந்து பார்த்தா யாரும் இல்லை, அவரே தான் சொல்கிறாரு. அவர் தான் என்ன சொன்னார், ஈசாய் குடும்பத்தில் ஒருத்தர் ராஜாவை தெரிந்து கொண்டுன்னு சொன்னார். இப்போ வந்து பார்த்தா இவங்க யாரையும் தெரிந்து கொள்ளலையே அப்படின்னு அவனுக்கே குழப்பம் ஆயிடுச்சு. அவனே ஒரு சந்தேகமாக கேட்குறாரு, இவளை தான் உன்னுடைய பிள்ளைகளா என்று கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவனுக்கு அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கான் என்றான். அப்போது சாமி ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவனுங்க இங்கே வர மாட்டேன், நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். கர்த்தர் அவனுக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவனுக்கு மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் அவனுக்கு ஆண்டவர் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆள் அனுப்பி வருகிறான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் வீட்டில் என்ன கூப்பிட்டாங்களா, அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன் எல்லாம் ஆடு மேய்க்க தான், எனக்கு எதுக்கும் கூப்பிட மாட்டாங்களே. சில வேளையில் நம்மளை யாரும் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க பாருங்கள், எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம் அது போல தான். ஏன்னா நம்ம வீட்டில் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து ஏன் கூப்பிடுறாங்க,
அப்படின்னு ஒரு சந்தேகமாக தான் வருகிறான். ஆனால் வந்த பின்பு என்னால் அவன் அந்த வசனம் சொல்ல, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்கள் நல்ல ரூபம் உள்ளவனாய் 40 கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், அவனுக்கு அஸ்திபாரமாய், அவனுக்கு அடித்தளமாய், அவனுக்கு ஆதாரமாய், அவனுக்கு மூளைக்கெல்லாம் கர்த்தரே இருந்தார். அல்லேலூயா. ஒருவருக்கு எந்த உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கட்டி எழும்புவதற்கு அவரே ஆதாரமாக இருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், அது போல தான் இருந்தது பாரு. இப்போ அந்த ஆண்டவனை ராஜாவாய் உயர்த்த போகிறேன்னு சொன்னார். இப்போ அந்த உயர்ந்த இடத்துக்கு போவதுக்கு சில தடைகள் இருந்தது. சவுல் தடையாக இருக்கிறான். கர்த்தர் அந்த தடைகளெல்லாம் கர்த்தரை உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாராய் என்ன ஆண்டவர் எனக்காக வைத்திருக்க அந்த உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில் நான் ஏறுவதற்கு யார் தடையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் உடைப்பார். அல்லேலூயா. அவங்க தான் பார்க்க மாட்டார், என்ன தான் பார்ப்பாரு கர்த்தர். அல்லேலூயா. உங்களை தான் கர்த்தர் பார்ப்பாரு, தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டார். உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கணும் ஆண்டவர் நினச்சிட்டார். நான் இந்த வருஷம் நினைக்க ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு, நினச்சிட்டாருன்னா அதுக்கு தடையாக யார் வந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் உடைப்பார், அதெல்லாம் நீக்குவார் உங்கள் வாழ்க்கையை விட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனை உங்களை விட நல்ல ஞானமாக இருக்கலாம், உங்களை விட நல்லா தாளந்து உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்கள் தடையாக இருப்பாங்க, கர்த்தர் அதெல்லாம் எடுத்து போட்டுருவார். நீங்கள் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சொந்த குடும்பமே தடையாக இருக்குது பாருங்கள். எல்லாரும் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தள்ளி விட்டார் பாருங்க ஆண்டு. எல்லாம் சவுலின் சேனையில் எல்லாம் போர் வீரராக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் என்ன செய்யிட்டார் ஆண்டவர், இவங்களாம் தேவையில்லையா, தள்ளி விட்டாருப்பா. ஏன்? இந்த தாவீது அந்த உயர்ந்த ஸ்தானத்தை ஏறுக்கு இவங்களாம் தடையாக இருக்கிறாங்க. சொந்த ஜனம்தான், அண்ணன்மாரன் தான், அதான் எல்லாத்தையும் தடையை விட்டாருப்பார். கர்த்தர் அப்படி தான் செய்வார். அல்லேலூயா. என்ன மட்டும் தான் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வாசலை திறக்கிறவர். நான் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி, ஆனால் என் ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக, என் உலக காரியமாக இருக்கலாம், நான் உயர்ந்த சாதி ஏற்கும்படி எனக்கென்று கர்த்தர் வாசல்களை திறப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சத்துரு என் வாசல் அடைத்தாலும் கர்த்தர் அந்த வாசலாம் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் தன் வாசலை அதை அடைத்து போடுகிறான். அவனுக்கே தெரிஞ்சிச்சு, என்ன தாவீது தான் ராஜாவை போகிறான், அவனுக்கே. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், அவன் கூடாது, அவன் ராஜாவை கூட என்று அவன் தடையாக தான் இருந்தான். ஆனால் தேவன் அந்த வாசலை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே, அதனால் கர்த்தர் என் வாசலை உங்களுக்கென்று அந்த திறந்த வாசலை இந்த வருஷத்தில் வச்சிருக்கிறார். ஒருவேளை சத்துருக்களின் அதை மூடப்பட்டிருக்கலாம், சூழ்நிலை மூடப்பட்டிருக்கான். கர்த்தர் அந்த இரும்பு கதவுகள்லாம் கர்த்தர் முறித்து, இரும்பு வெண்கல கதவை உடைத்து, இரும்பு தாழ்ப்பெல்லாம் கர்த்தர் முறித்து ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் ஏறி இருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசையாக இருந்தார். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த இடத்தை, அந்த ராஜா என்ற இஸ்ரவேலுக்கு அனைத்துக்கும் அவன் ராஜா என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை அவன் ஏறி இருக்கும்படி எந்தெந்த விதங்களில் கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை செய்யணுமோ எல்லா விதங்களையும் கர்த்தர் ஒத்தாசை பண்ணிதான். போனது என்னமோ காடு கோகை அப்படி தான் ஓடினான். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு ஒத்த ஆசையாக இருந்து அவனை கொண்டு வந்து ராஜா ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சு அவன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சகோதரர்களை காட்டிலும் அவனை மேலாய் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே, அல்லே. அது போல கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அவரே ஆதாரமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. இது கடைசியாக நாம் பார்க்க போவோம். உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னவர். உன்னை கட்டி எழும்ப பண்ணுவேன், நீ கட்டி எழுப்பப்படுவேன்னு சொன்னவர். நான் உனக்கு ஆளுமையாயிருப்பேன்.
கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் ஆளுகை செய்து அவர் விருப்பத்தின்படி தான் நடத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அவர் இந்த வருஷத்தில் உங்களை எப்படி நடத்த வேண்டுமோ கர்த்தர் அப்படி நடத்த போகிறார் பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அவர் ஆளுமையாக இருக்க எதற்கென்றா உங்களை கட்டி எழுப்புவதற்கு. அல்லேலூயா. நாம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அவர் ஆளுமையாக இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. வேத வசனங்களை பார்க்கும் அவர் ஆளுகிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிற தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் ஆளுகிற தேவன். அதான் நம்மை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை, நம்ம எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்து அவர் விருப்பத்தின்படி, அவர் சித்தத்தின்படி, அவர் என்ன செய்யணும்னு நினைக்க அதை தான் செய்ய போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம என்ன நடத்தணும், எங்கே போகணும் என்று ஆண்டவர் சித்தம் வைக்க அங்கே தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, நம்மை ஆண்டவர் கொண்டு பண்ண போகிறாரு. ஏனென்று அவர் ஆளுகை செய்கிறவர். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கணும். எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரி ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். ஆளுகிறவர் நம்மை ஆளுகை செய்வார். நம்ம சூழ்நிலையை கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களெல்லாம் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நம்மை ஆண்ட இந்த வருஷத்தில் நம்மை ஆளுகை செய்து நம்மை அவர் கட்டி எழுப்ப பண்ண போகிற தேவனாக இருக்க. ஒரு சில வசனம் மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம், 145ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவர் ஆளுகிறவர் என்று அந்த வேத வசனம் பாருங்கள். அதாவது கர்த்தர் நமக்கு ஆளுமையாக இருந்து அவர் நம்மை கட்டி எழுப்பப்படும். அவர் ஆளுமையாக இருப்பாரானால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கட்டி எழுப்ப பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆளுமையாக இருப்பேன்னு சொன்னவர் எப்படிலாம் அவர் ஆளுமையாக இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று, குறித்திருக்கிறவர்களை நிறைவேறும்படி பண்ணுவார். அவர் என்ன குறிச்சிருக்கிறார் அதை தான் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. குறித்திருக்கிறவர்களை நிறைவேறும்படி பண்ணுவார். 2, குறித்திருக்கிறவர்களை நடக்கும்படி பண்ணுவார். 3, குறித்திருக்கிறவர்களை காணும்படி பண்ணுவார். 4, குறித்திருக்கிறவர்களை அனுபவிக்கும்படி பண்ணுவார். 5, குறித்திருக்கிறவர்களை நிலைக்கும்படி பண்ணுவார். என்னை ஆளுகை செய்கிறவர், என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர் அவர் எப்படி ஆளுமையாக இருப்பார்னா, அவர் குறித்திருக்கிறவர்களை, அவர் என் வாழ்க்கை குறித்து என்ன அவர் அவர் என் வாழ்க்கை குறித்து என்னெல்லாம் குறித்து வச்சிருக்கிறாரோ, எப்படி ஆசீர்வதிக்கணும், என்ன செய்யணும் குறித்தா அதை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுதான் நிறைவேற போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நடக்க போகிறது. அல்லேலூயா. அதை தான் நான் காணப்போகிறேன். ஆண்டவர் எனக்காக என்ன குறித்து வச்சிருக்கிறாரோ அதுதான் இந்த வருஷத்தில் நான் ஆண்டவர் காணும்படி செய்ய போகிறார். அந்த நன்மையை தான் நாம் அனுபவிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிலைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்திருக்கிறவைகளை நீங்கள் உதாரணத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபின் வாழ்க்கை கர்த்தர் ஆளுகை செய்தான் வாழ்க்கை. அதுதான் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டு அவனுக்கு கொடுத்ததை, அவன் இழந்ததை ரெட்டிப்பாக கொடுத்தாரு. ஏனென்றால் பிசாசு எல்லாவற்றையும் அழித்தான், கர்த்தர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆளுகை இருந்ததுனால தேவன் கொடுத்ததை பிசாசு ஒரு நாளும் எடுக்க முடியாது. அல்லேலூயா.
தேவன் கூட தேவன் தான் எடுத்துப்பாரு. அல்லேலூயா. அதனால பார்க்கிறோம், தேவன் கூட தேவன் தான் எடுத்துறாரு. அதனால தான் அவன் கொடுக்கும்போது கர்த்தர் அதையும் சேர்த்து இரட்டிப்பாய் தந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுமை இந்த யோபின் வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அவன் பார்க்கிறோம், தேவன் யோபை குறித்து என்ன வைச்சிருந்தாரோ அதுதான் நிறைவேறிச்சு. பிசாசு நினைச்சது நிறைவேறல. யோபை குறித்து என்ன குறித்து அதுதான் நிறைவேறிச்சு. பாருங்களேன், அது போல் என்னை குறித்து பல பேர் என்னெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும். அல்லேலூயா. ஏன்? அவர் என் ஆளுமையாக இருக்கிறவர். கர்த்தர் குறித்தவைகள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. வேறு நம்மளுக்கு குறித்து என்னெல்லாம் சொல்லி இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், இப்படி தான் நடக்க போகுது என்னெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, ஏனென்னா கர்த்தர் எனக்கு ஆளுமையாக இருக்கிறதுனால அவர் குறித்திருக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கவே தவிர வேறு எதுவும் நடக்காது. அவர் எனக்கு என்ன குறித்து இருக்கிறாரோ அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை தான் காணப்போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த யோபு எதை பார்த்தாங்களா? ஆண்டவனுக்கு என்ன குறித்து அதை தான் யோபு பார்த்தான். அல்லேலூயா. அது போல கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்கிற, அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்கிற, அது மாத்திரம் அது நிலைக்கும்படி கர்த்தர் செய்கிறது. யோபின் வாழ்க்கையில் இது அத்தனையும் இங்கே நடக்கிறது. குறிப்பாக யோபு 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அத்தனையும் நம்மளால் பார்க்க முடியும். அவனுடைய மறுபடியுமாய் கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆண்டவர் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. ஒரே நாளில் எல்லா சொத்து பத்து பிள்ளை எல்லாம் இழந்து நடு தெருக்கு வந்துட்டான். இது வேற வியாதி வேற, நடு தெருக்கு வந்துட்டான். ஆனால் அந்த நடு தெருவில் இருந்தவனை மறுபடியுமாய் கர்த்தர் அவனை கட்டுவித்து அதே தேசத்தில் கர்த்தர் மறுபடியுமாய் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அல்லேலூயா. 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 அவனை தேவன் மறுபடியும் கட்டி எழுப்புகிறது எப்படி என்றால், அவனுக்கு அவர் ஆளுமையாக, அவன் வாழ்க்கைக்கு அவன் ஆளுமையாக இருந்து கர்த்தர் அவன் வாழ்க்கையில் என்ன குறித்தார் அதுதான் அது நடந்தது. அதில் தான் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு. யோபு சொல்லும் போது 42ஆம் அதிகாரம், நான் சொன்னேன் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவரி சகலத்தையும் செய்யவில்லை, நீ செய்ய நினைத்தது தலைப்படா. இப்போ நீ என்னை குறித்து நீ என்ன வச்சிருக்க அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் தவிர நீ செய்ய நினைத்த ஒரு நாள் என்ன செய்யாது, அது தடைப்படாது என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறோம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவாய், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக அவரிடத்தில் உண்டு. தேவன் உங்களுக்கு ஆளுமையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அதனால் இஸ்ரவேலின் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். இந்த ஆண்டு நாம் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. சகலவற்றில் நம்ம கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஆண்டு. ஏனென்றால் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன், நான் உனக்கு நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உனக்கு ஆதாரமாக இருப்பேன், நான் உனக்கு ஆளுமையாக இருப்பேன்னு சொன்னவன் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு எழுப்ப போறீங்க. தேவன் அப்படியா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆண்டு நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிற ஆண்டு. அல்லேலூயா. 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 நம்ம எல்லாரும் கண்களை மூடி நான் ஜெபிக்க போகிறோம். ரபா சந்தரி வியாக்கராந்தாரா. இஸ்ரவேலின் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ரீபா ஷபால் அதுவராபா. இந்த ஆண்டு நீ கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஆண்டு. ரீபா ஷபால் அதுவராபா. அது உன் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். ரீபாஷாலா உன் ஊழிய வாழ்க்கையாக இருக்கலாம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், உன் வேலை காரியங்கள், வியாபாரங்கள், உன் படிப்பின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும்
இது நீ கட்டி எழுப்பப்படுகிற ஆண்டு. நான் உன்னை கட்டி எழும்ப பண்ணுவேன். ரபா ஷபா லதுரா பாக்கபா ஓரியாந்தரா பாக்க. அதற்கு நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு ஆற்றலாக இருப்பேன், நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் உனக்கு ஆதாரமாக இருப்பேன், நான் உனக்கு ஆளுமையாக இருந்து எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையை கட்டி எழுப்ப பண்ணுகிற தேவன். ரீபாலா தூராமா ஹந்தாரா ஓ ரி ஹந்தர தீராதாரா பாக்கபா ஓரிமா ஹந்தர திகதரபா ரிகதரலா தீராதலா கபரபா சங்கபௌதியாந்தரபா கரதரபா. நன்றியோடு சோதரிக்கிறோம். கத்தர் கொடுத்த வாக்கு தத்தைக்கு அப்படியே சோதரம் அல்ல, சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, நீ என்னை கட்டி எழுப்ப பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல. என்னை கட்டி எழுப்ப பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அல்ல. என்னை கட்டி எழுப்ப பண்ணுவதற்கு நீ ஆறுதலாக இருக்கிறதுக்காக, நீ ஆதரவாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கட்டி எழுப்பப்படுவதற்கு நீர் ஆற்றலாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ என்னை கட்டி எழுப்புவதற்கு நீ எனக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ என்னை கட்டி எழுப்புவதற்கு நீ ஆதாரமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கட்டி ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புவதற்கு நீ எனக்கு ஆளுமையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஹந்தரா தீராதரா ஓ ஷிக்கபௌதியந்தரா கபா ரிகதடலா தீராதரா கபாலியா ஹந்தரா தீராதரா கபரபா ரபா ஷபரபா ரபா. ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வல்ல கரம் அவங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை கத்தர் செய்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, இந்த புது வருட ஆராதனை கத்த துவக்கம் முதற்கொண்டு அந்த முடிமட்டமாய் எங்களோடு கூட இருந்து கத்தர் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே அப்பா தேவரே ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் கத்தர் ஆண்டவரே நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த ஆண்டவரே அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தேவரீர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் மேலாய் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்ற அந்த எங்களுக்கு வாக்கு தத்த பண்ணின அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் பண்ணின அப்படியே நீங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து இந்த வாக்கு தத்தத்தின்படியே கத்த ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. சகல நிலைகளிலும் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் கத்த எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே கட்டி எழுப்பத்தக்கதை, கட்டி எழுப்பப்படத்தக்கதாய் எங்கள் வார்த்தையின்படி எங்கள் வாக்கு தத்தனை கத்த நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் அப்படியாய் ஆண்டவரை கட்டை எழுப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு சிரசை மீதும் ஆண்டவரே இந்த புது வருஷத்தை ஆராதனுடைய ஆசீர்வாதங்களை கத்த ஒவ்வொரு சிரசை மேலே வைத்து கத்தர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கத்தர் கூட இருந்து இந்த வருஷம் முழுவதும் தேவன் ஆண்டவரே கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை கத்தர் செய்து வழி நடத்துங்க. இப்போது நாங்கள் வீடுகளுக்கு சுகபத்தமாய் போய் சேர கத்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பெரிய காரியங்கள் செய்து வழி நடத்துங்கப்பா. வேண்டிய சமாதானம் சுகபலன் ஆரோக்கியம் பாதுகாப்பும் ஒவ்வொருக்கும் கத்தர் கொடுத்த ஆண்டவரே நீரே ஆண்டது வழி நடத்துங்க. ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பரிசுத்த துணையோடு எங்கள் ஜெபங்களை எடுங்க. ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரோடு சகல பரிசுத்தவான்களுக்கு விசேஷம் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர்கள் மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
அழமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மரணாதா மரணாதா மரணாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்ப எல்லாருக்கும் சோத்திரம் எல்லாம் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப பண்ணுவார். கர்த்தர் உங்களை